தான் கல்யாணம் ஆச்சு. ஓ, சார் நீங்களும் மேடமும் எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். வாங்க. இப்படி வா. நித்யா வா. நல்லா இருங்க, நல்லா இருங்க. எந்திரி. நல்லா இருங்க. இங்க பாரு, இனிமே நீ கொஞ்சம் பொறுப்பா இருக்கணும். ஐயா சரி ஐயா சார். அப்படி ஐயா, இந்த கொடுமையை கேட்டீங்களா? என்ன பண்ணுவ? இங்க பாருங்க, என்னையும் என் குழந்தையும் விட்டுட்டு இந்த ஆளு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான். மா, யார் நீ? எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்க? நான் உங்க டிரைவரோட பொண்டாட்டிமா. என்னையும் என் பிள்ளையும் விட்டுட்டு போய் இப்ப வேற ஒருத்தைய கட்டிட்டு வந்து நிக்கிறாரு. எங்க ரெண்டு பேரையும் ஊர்ல விட்டுட்டு வந்துட்டான். இப்ப புதுசா ஒருத்தி கூட குடும்பம் நடத்த பாக்குறான். இல்ல மேடம், இவள எனக்கு யாருன்னு தெரியாது. அட பாவி, என்ன யாருன்னு தெரியாதா உனக்கு? எங்க நம்ம புள்ள மேல சத்தியம் பண்ணி சொல்லு. என்ன யாருன்னு தெரியல உனக்கு? இந்த புள்ள யாருன்னு தெரியலன்னு சொல்லு. மாமா, ஒரு நிமிஷம் இருமா. டேய் கோபி, இந்த பொண்ணு சொல்றதெல்லாம் உண்மையாடா? டேய், உன்னதான்டா கேக்குறேன். இந்த பொண்ணு சொல்றதெல்லாம் உண்மையா? சார் சார், இந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது. இவ போய் சொல்றா. கோபி, நீ உண்மைய சொன்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். என்கிட்டயே நீ போய் சொன்ன. டேய், கேக்குறேன்ல, சொல்றா. ஆமா சார், இது என் பொண்டாட்டி தான். ஆனா எனக்கு இவள சுத்தமா பிடிக்கல சார். என்ன சொன்ன? சார் சார், அடிக்காதீங்க சார். சார் சார் சார். ஏண்டா திருட்டு ராஸ்கல், ரத்ன பொண்டாட்டி இருக்கும்போது உனக்கு இன்னொரு பொண்டாட்டி கேக்குதா? ஏண்டோ ஒரு குழந்தைய கையில வச்சுக்கிட்டு உனக்கு இன்னொரு கல்யாணம் கேக்குதா? ஏய் வீணா, போலீஸ் ஃபோன் பண்ணு. சார் 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 சார், வேணாம் சார், வேணாம் சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், சொன்னா கேளுங்க சார். வேணாம் சார். ஏய் வீணா, என்ன பார்த்துட்டு இருக்க? போலீஸ்க்கு ஃபோன் பண்ணு. சார் பண்றேங்க. சார், வேணாம் சார், சொன்னா கேளுங்க சார். சார் சார், வேணாம் சார். சார் சார் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், வேணாம் சார். சார் உன்ன மாதிரி ஆளெல்லாம் சும்மா விடக்கூடாதுடா. சார் சார், தெரியாம தப்பு பண்ணிட்டேன் சார். இந்த வந்து ஒரு தடவை மன்னிச்சிருங்க சார். எதிரா தெரியாம செஞ்ச தப்பு? ஆ? ஒரு பொண்ணையும் குழந்தையும் ஏமாத்துறது இல்லாம இப்ப இன்னொரு பொண்ணு வாழ்க்கையும் கெடுத்திருக்க. இது உனக்கு தெரியாம செஞ்ச தப்பா? ஏய், உன் பொண்டாட்டிய பாரு, அது குழந்தைய பாரு. இவங்களை இப்படி தவிக்க விட்டு உனக்கு இன்னொரு பொண்ணு வர கேக்குதா? உன்னதான் அது உன்ன மாதிரி பொண்டாட்டியை விட்டுட்டு வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிற ராஸ்கல் எல்லாம் சுட்டு கொல்லணும்டா. ஏமா, உனக்கும் உன் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அறிவே இல்லையா? விசாரிச்சு கல்யாணம் பண்ண மாட்டீங்க? என்னங்க, இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். போலீஸ் வந்துட்டு இருக்காங்க. வரட்டும். உன்னை உள்ள வச்சு பண்ற டார்ச்சர்ல எவனுக்குமே கட்டின பொண்டாட்டியை விட்டுட்டு வரணும்னு தோணவே கூடாது. ச்சே, எனக்கு வர கோபத்துக்கு உன்னை இங்கே கழுத்தை நெரிச்சு கொல்லணும் போல இருக்குடா. ஏய், உன்னை என்னங்க, போலீஸ் வருது. சார் 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 சார், ப்ளீஸ் சார், இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க சார். ஏய், உன்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாதுடா. வாங்க, கூட்டிட்டு போங்க சார். கான்ஸ்டபிள் வாங்க. ஓகே சார். சார் சார், ஏய், வேணாம் சார், சொன்னா போடா. கேளுங்க சார். வாடா. சார், பொண்டாட்டி கூட்டிட்டு போ. சார், சார், வேணாம் சார். இங்க பாரு, அவன் மேல எந்த அளவுக்கு தப்பு இருக்கோ அதே தப்பு உன் மேலயும் இருக்கு. அவன் யாரு என்னன்னு விசாரிக்காம நீ கழுத்தை நீட்டலாமா? போய் உங்க அப்பா அம்மா கிட்ட நடந்தது சொல்லி எப்படியாவது புரிய வச்சு வேற நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு வாழ். போ. ஒண்ணு இல்லம்மா, அழாத. மீனா, என்னங்க?
இந்த பொண்ணையும் குழந்தையும் உள்ள கூட்டிட்டு போய் ஏதாவது சாப்பிடவே ஈவினிங் பேசிக்கலாம். கூட்டிட்டு போறேங்க. போமா. வாமா. எப்போ என்ன நடக்குதுன்னு புரியவே மாட்டேங்குது. இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்து வாழ்ற வாழ்க்கை இருக்கு பாரு, அது வாழ்க்கையே கிடையாது, அது ஒரு நரகம். பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணோட கண்ணீர் அவங்களை நிம்மதியா வாழவே விடாது. அதுல குழந்தைய விட்டுட்டு வந்துட்டா அவ்வளவுதான். அந்த பாவத்தை எங்க போனாலும் சரி தீர்க்கவே முடியாது. அவ அமைதியா இருந்தா மட்டும் நடக்காம போயிருமா என்ன? ஆதியும் பாரதியும் சேரணுங்கிறது தான் விதியே. நேத்து வரைக்கும் இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்தணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு அந்த கடவுளே ஒரு வழியை காட்டிட்டாரு பாத்தியா? ஆமாத்தே, இந்த சுதாகர் சார் ரொம்ப நல்லவரா இருக்காரு. இன்னைக்கு அவரு டிரைவர் தப்பு பண்ணதுக்கே இந்த அளவுக்கு இருக்காருன்னா கண்டிப்பா ஆதியை பத்தி தெரிஞ்சா அவரே பாரதி கூட சேர்த்து வச்சிருவாரு. ஆனா இதையெல்லாம் நாம தான் பண்ணோம். நம்மளால இந்த உண்மை தெரிஞ்சதுன்னு யாருக்கும் சந்தேகம் வந்துடக்கூடாது. நேரம் பார்த்து பேசி அவங்களுக்கே இந்த உண்மை தெரிய வரணும். இல்லேனா இத்தனை நாள ஏன் சொல்லல, ஆதிய பார்த்து ஏன் தேடி வந்து பேசல அப்படின்னு ஏகப்பட்ட கேள்வி வரும். உண்மையும் தெரியணும், ஆனா சந்தேகம் வந்துடக்கூடாது. அம்மா, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். சரி. நீங்க சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. சரிம்மா, போயிட்டு வாங்க.